வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் கிரிக்கெட் கடை. இன்னைக்கு நம்ம கடையை திறந்தாச்சு. இன்னும் பார்டர் கவஸ்கர் டிராஃபிக் ஒரு நாள் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெர்த்ல ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் அதுக்கு தான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ரெண்டு டீமோட ஸ்குவாட் வந்திருக்கு. இந்தியாவுக்கு 18 மந்த் ஸ்குவாட் வந்திருக்கு, ஆஸ்திரேலியா 13 மந்த் ஸ்குவாட் வந்திருக்கு. ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்க எல்லாம் நமக்கு தெரியும். இன்னைக்கு ப்ராபல் 11 எப்படி இருக்கும், யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவா, எந்த பொசிஷன் யார் ஆடுவா, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம பாய்ஸ் வந்திருக்கானுங்க. பிரகா, குரு, நிஷாந்த், இவனை கூட நீங்க நம்ம பேச போறோம். நேரம் மேட்ருக்குள்ள போயிடலாம். இந்தியா டீம்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்தியா பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும், பேட்டர்ஸ் எப்படி இருக்கானுங்க, என்ன கதை? வணக்கம். இழுவ வலுவா இருக்கு. இந்தியன் ஸ்குவாட விட்டாங்க, நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க. சோ பேட்டர்ஸ் மட்டும் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன், ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, KL ராகுல், சர்ஃப்ராஸ் கான். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா த்ருவ் ஜுரேல், அப்புறம் ரிஷப் பண்ட் இருக்காரு. இப்போ செம சேடான நியூஸ் என்னன்னு பார்த்தா, ரோஹித் சர்மா பெட்டர்னேட் லீவ்ல போயிட்டாருன்றாங்க. முதல் 2 டெஸ்ட் மேட்ச் இல்லையா, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் சுப்மன் கில்க்கு வேற இன்ஜுரி. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, டாப் ஆடுற அப்படியே கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் ஓப்பனிங் யார் ஆடுவான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு, 1 டவுன் யார் வர போறான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. நான் பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால மாத்த மாட்டோம், ஓப்பனிங் கன்ஃபார்ம். 2 டவுன்ல விராட் கோலி கன்ஃபார்ம். சோ அதுக்கு மேலையும் ஜெய்ஸ்வால் கூட ஆப்போனன்ட் யார் ஆட போறாங்கன்றது பிக் கொஸ்டின் மார்க் தான். அதை பொறுத்துதான் நம்மளோட எல்லாமே டிசைட் ஆகும். இதுல இருந்து எல்லாமே அதை பொறுத்துதான் இருக்கு. சோ அதுக்கப்புறம் என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, அபிமன்யு ஈஸ்வரனை கொடுத்து பார்க்கலாம். சோ ஓப்பனிங் அவரும் ஜெய்ஸ்வால் ஆடினார்னா, KL ராகுல ஒரு 1 டவுன் புஷ் பண்ணிட்டு இந்த ஒரு இன்னிங்ஸ் மட்டும், ஒரு டெஸ்ட் மேட்ச் மட்டும் அவரை 1 டவுன் புஷ் பண்ணிட்டோம்னா, கோலி 2 டவுன். அதுக்கப்புறம் எப்பவும் போல ரிஷப் பண்ணிட்டு த்ருவ் ஜுரேல், சர்ஃப்ராஸ் கான் ஆடுறாரா இல்ல நிதிஷ்குமார் ரெட்டி வராரா அப்படின்றதெல்லாம் ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம ஸ்டார்டிங் லைன் அப்ப பொறுத்து இருக்கு. சோ இதுதான் பேட்டர்ஸோட கண்டிஷன். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல ஹைலைட் பண்ண விரும்புறேன்னா, நம்ம கடந்த 2 BGT ஆஸ்திரேலியால வச்சு அடிச்சோம். அதுக்கு ஒரு தூண் நங்கூரனே சொல்லலாம். அதுக்கு 2 முக்கியமான பிளேயர்ஸ் புஜாரா, ரஹானே. புஜாரா என்ன பண்ணுவாரு, ரஹான் என்ன பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு பால்ஸ சாப்பிட்டு மேட்ச கொஞ்சம் ஹோல்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த நம்ம கரண்ட் பேட்டிங் லைனப்ல யாருன்னு கேட்டா பெரிய கேள்விக்குறிதான். சோ இப்படி ஒரு லைனப்போட தான் நம்ம போறோம், களம் இறங்குறோம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். இப்போ பேட்ஸ்மேன் பேட்டிங் ஆர்டர் இதுதான். இப்போ நம்ம பவுலர்ஸ் பத்தி என்னன்னு ஆல்ரவுண்டர்ஸ் பவுலர்ஸ் அந்த கணக்கு வா நிஷாந்த். பவுலர்ஸ்ன்ற பட்சத்துல போனா, எனக்கு ஓவரால் இந்த சீரீஸே இந்தியா ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான் பண்றாங்களோன்ற ஒரு தாட். பிகாஸ் ஆஸ் பிரகதீஷ் என்ன சொன்னார்னா, முக்கியமான தூணா இருந்திருக்கிறாங்க ரஹானேவும் புஜாராவும், அவங்களே எடுக்காம வந்திருக்கிறாங்கன்ற பட்சத்துல போலிங் லைனப்பும் பாத்தீங்கன்னா யங் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு சைட். டோன்ட் எடுத்து பார்த்தோன்னா அஸ்வின், ஜடேஜா, பும்ரா தவிர ஜாஸ்தி டெஸ்ட் ஆடினவங்களோ இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சைடோ இல்ல ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு டீம் டேம் பண்ற மாதிரியான போலிங்ஸே நம்மகிட்ட கிடையாது. பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், ஜடேஜா, அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி, பும்ரா. எனக்கு நான் பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா கூட நான் எடுத்துக்கோ ஒரு கணக்குல. தே பிளேட் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ், அதுக்குண்டான விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. பட் நிதிஷ்குமார் ரெட்டி என்ன கைண்ட் ஆஃப் என்ன பர்செப்ஷன்ல எடுத்தாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இஸ் an all-rounder batsman, batting all-rounder அப்படின்னா he should have scored more runs with red ball and ஏதோ சொற்ப விக்கெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கலாம். இல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னா விக்கெட்ஸ் நிறைய எடுத்து ரன்ஸாக நிறைய அடிச்சிருக்கோம், ஓரளவுக்கு கொஞ்சம் கம்பார்டபிளா அடிச்சிட்டு இருக்கலாம். பட் 2 டிபார்ட்மெண்ட்லயுமே ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஹீஸ் ராதர் ஒயிட் பால் கிரிக்கெட்டர் தேன் ரெட் பால் கிரிக்கெட். இல்ல ஒரு ஒயிட் பால் கைண்ட் ஆஃப் கிரிக்கெட், ஒரு ஷார்ட் ஃபார்மேட்ல ஹீஸ் குட். பட் ஒரு ரெட் பால்ல இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவர்கிட்ட பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சோ அதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க்கா இருக்குது. இந்த லைனப் பார்த்தோம்னா ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம அஸ்வின், ஜடேஜா அண்ட் பும்ரா தவிர யாரும் பெருசா பார்க்க முடியாது. ஸோ ஆஸ்திரேலியன் கைண்ட் ஆஃப் ஒரு மைண்ட் செட், அவங்க இருக்கிற ஒரு பேஸ் அண்ட் மூவ்ஸ் நம்ம கவுண்டர் பண்றோம் அப்படின்னா how it goes, that is also a big question mark. And this question mark will lead a lot of pressure to Bumrah.
கண்டிப்பா அது இங்க வந்து டிஃபால்ட். கண்டிப்பா மேட்ச்ல இம்பாக்ட் ஆகணும். பிகாஸ் bowling like 20-25 overs, he'll be constantly facing the pressure to take wickets if these bowlers can't pick anyone. பும்ராக்கு வந்துட்டு அதர் எண்ட்ல சப்போர்ட் கிடைக்கலன்னா பும்ரா 5 மேட்ச் சீரீஸ்க்குள்ள ஆடுவாரானே டவுட் தான். ஆமா. கண்டிப்பா. So, இன்னொன்னு என்னன்னா Indian ஃபர்ஸ்ட் மேட்ச் conditions அவர் தான் அவர் கேப்டன் வேற, சோ எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வேற அவர் மேல இருக்குது. extra So, pressure he- கண்டிப்பா Indian இருக்கும். side. ம், So Okay. அது ஒரு பாயிண்ட் ஆச்சு. இந்தியன் டீம்ல கண்டிப்பா நிறைய கொஷின்ஸ் இருக்கு. ஏன்னா ஸ்குவாடே வந்து நமக்கு ஒரு மாதிரி புதுசு, இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்ற அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஆனா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நல்ல கிறிஸ்டல் கிளியரா வந்திருக்கானுங்க. ஒரு எந்த தயக்கமே இல்ல. அவனுங்க அப்படியே இதாண்டா எங்க பிளேயிங் லெவன் ஆகும், இதாண்டா இருக்கும், முடிஞ்சா பிளான் பண்ணிட்டு வாங்கலான்ற மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா விட்டுருக்கானுங்க. ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் பத்தி ஸ்டார்ட் பண்ணுங்க குரு. கண்டிப்பா. ஸோ ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ், ஸோ நீ சொன்ன மாதிரி தான் கார்த்தி. ஸோ ஸ்ட்ரைட்டாவே தே ஹவ் ரீச் த பிளேயிங் லெவன் ஸ்குவாட் தான் சொல்லணும். ஸோ ஒரே ஒரு சேஞ்ச், மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னா ரீசெண்ட் இயரா ஸ்டீவ் ஸ்மித்தை வந்துட்டு ஓப்பனிங் இறக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தே ஃபைண்ட் அவுட் இட் வாஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் தம். ஸோ தே வென்ட் வித் நேத்தன் மெக்ஸ்வினி. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னொரு காரணம் நேத்தன் மெக்ஸ்வினியை இன்க்ளூட் பண்றதுக்கு என்ன அப்படின்னா, ஸோ ரீசெண்ட் டைம்ல ஸோ மெனி மீடியா இந்த ஆஸ்திரேலியா போர்ட்ரேட் ஹிம் அஸ் அன் புத்தா, அதாவது என்னன்னா பொறுமையின் சிகரம் அப்படின்ற மாதிரி அவரை போர்ட்ரேட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா நம்மளுக்கு எப்படி நம்ம புஜாரா சொன்னோம் நம்ம இந்தியாவில, ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஸோ நிறைய பால்ஸை லீவ் பண்ணி ஸோ இஸ் டேக்கிங் ஹிஸ் டைம் இன் த கிரீஸ். ஸோ அதனால என்ன அப்படின்னா ஸோ தே வென்ட் வித் நேதன் மெக்ஸ்வினி அண்ட் ஆல்சோ ஹிஸ் ரீசன்ட் ஃபார்ம். இந்தியா ஏ கூட அவரோட ஃபார்ம், தென் லோக்கல் ஷெஃபீல்டு கவுண்டி அவங்களோட கவுண்டில, ஸோ எல்லாத்துலயுமே வந்துட்டு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ மோர் ஓவர் ஹி கேன் பவுல் லைக் டிராவிஸ் ஹெட். ஸோ அது ஒரு மேஜர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஓப்பனிங் ஸோ ஸ்ட்ரைட்டாவே அலாங் வித் உஸ்மான் கவாஜா இஸ் கோயிங் டு ஓப்பன் அண்ட் ஒன் யா புத்தா பில்டப்ப பார்த்தா புத்தா பும்ரா ஸ்பெல்ல தாண்டாரா பாப்போம் அப்படின்னு சொல்ல தோணுது. ஓகே, எவ்ரிதிங் இஸ் எ கேம், அவ்வளவுதானே. சோ கேம்ல எல்லாமே கண்டினியூ பண்ணுங்க. அதான். சோ அடுத்து 1-1 பார்த்தோம் அப்படின்னா, சோ லாஸ்ட் பிஜிடி சீரிஸோட லீடிங் ரன் ஸ்கோரர் லபிஷாக்னே. தென் 2 down obviously Steve Smith going to come, so he's a nightmare for every opponent. சோ அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம இந்தியாவோட நைட்மேர்னே சொல்லலாம் டிராவிஸ் ஹெட். கண்டிப்பா இது ஒத்துக்கணும். ஆமா, அதுவும் மோஸ்ட்லி இந்தியாவுக்கு தான் ரொம்ப பெரிய நைட்மேரா இருந்திருக்காரு இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ விக்கெட் கீப்பர் இந்தியா ஸ்குவாட் தே ஹேவ் இங்கிலீஷ் அண்ட் கேரி, பட் ஐ எம் வெரி ஷுர் தே வில் கோ வித் கேரி. ஏன்னா இங்கிலீஷ் நேற்று தான் பாகிஸ்தான் சீரீஸே முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இஸ் நாட் கோயிங் டு பிளே. ஸோ அதுக்கப்புறம் பேட்டிங் ஆல்ரவுண்ட் லிஸ்ட்ல ஒரு மிச்சல் மாஸ் கண்டிப்பா இருப்பார். ஏன்னா ஹீ இஸ் ஒன் பண்ட் கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன், ஸோ ஹூ கேன் குவிக்லி ஸ்கோர் சம் 20-30 runs which will be benefit for them. ஸோ இதுதான் அவங்களோட பேட்டிங் லைனப். ஸோ இப்படிதான் அவங்க வர்றாங்க. ஸோ தே ஹேவ் இன்ஃபார்ம்ட் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். அதே மாதிரி இப்போ ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்க்கு வந்தோம்னா அதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா 5 பேரு. இந்த 5 பேர் நமக்கு ரொம்ப பிரபலமா இந்தியாவை அடிக்கடி செஞ்ச அதே 5 பேர் தான். நம்ம மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஜோஸ் ஹேசல்வுட், நேதன் லைன், அப்புறம் ஸ்காட் போலாண்ட். இதுல ஏதாவது ஒரு பேசர், ஏதாவது ஒரு ரெஸ்ட் தேவை அப்படின்னா அவங்களை உட்கார வச்சுட்டு ஸ்காட் போலாண்ட் இறக்குவாங்கன்றது என்னோட இது. மெயின் பேசரான ஸ்டார்க்கு, கமின்ஸ், ஹேசல்வுட் கண்டிப்பா இருப்பாங்க. அதுபோல் லைன் கேட்கவே தேவையில்ல, ஃபார்ம்ல எப்பயுமே இருப்பான். அவன் நம்ம கூட கண்டிப்பா விக்கெட்ஸ் எடுத்து ஒரு பிஜிடியே ஒரு டாப் விக்கெட் டேக்கரா இருக்கிறதுனால கண்டிப்பா லைன் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி யாரு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அதான் நமக்கு பார்ட் டைம் பவுலர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் இருக்காங்க. மிச்சல் மார்ஷ் வந்து ஈஸி நினைச்சு, அதான் சொல்றேன், மிச்சல் மார்ஷ்லாம் ஈஸி நினைச்சு நம்ம ஆளு ஆடுவானுங்க, சம்பந்தமே இல்லாம விக்கெட் எடுத்துட்டு போவான். இந்த மாதிரி நிறைய நடக்கும். டிராவிஸ் ஹெட் வந்து திடீர்னு ஸ்பின் போட்டு அதுல எல்லாம் விக்கெட் எடுப்பான். ஸ்பின்னே ஆகாதுன்னப்ப அவன் வந்து ஸ்பின் போடுவான். அதனால இதுவும் இருக்கு. இதுவே தேவைப்படுதுன்னா அப்ப நம்ம பேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது இந்த பார்ட் டைம் பவுலர்ஸ் வந்து போடுற அளவுக்கு நம்ம பேட்டிங் நிக்கிறாங்களா பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து 2 ஸ்குவாடும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பிளேயிங் லெவன் இதுவா தான் இருக்கும்ன்ற மாதிரி நம்மளோட கெஸ்ஸிங்லாம் இருக்கு. இருந்தாலும் இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இது வந்து ஒரு மைண்ட் கேம் மாதிரி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ 3 டெஸ்ட் தோத்துருக்கோம் இந்தியா. இப்போ ஆஸ்திரேலியா ஃப்ரெஷ்ஷா போயிருக்கோம், புது ஸ்குவாடு.
இந்த ஸ்குவாடை வச்சுட்டு இவங்களால ஏதாவது கம்பேக், அந்த ஒரு 3 டெஸ்ட் தோத்ததுல இருந்து ஒரு கம்பேக் வாய்ப்பு இருக்கா? இத பத்தி உங்களோட பாயிண்ட் என்ன? என்னோட பாயிண்ட், ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப் இருந்துச்சு. எப்போ? கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுச்சு. ஸ்டார்க் ஓடி வந்து உஸ்மான் குவாஜாக்கு ஒரு பால் ஆமா ஸ்டம்ப் இன்ஸ்டாகிராம் ஆஃப் பண்ண ஆள விடுங்கடா அப்படின்ட்டு வச்சாச்சு. அந்த ஒரு ரே ஒரு போய் point கூட டப்புன்னு அழிச்சிட்ட. ஆல்ரெடி இருந்த But- கொஞ்சம் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடுக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் போக போகுதா அப்படின்ற கைண்ட் ஆஃப் பேசிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். அந்த பிருத்வி ஷா வந்து டக்குன்னு போல்ட் எடுத்து கிரிக்கெட் மறந்துட்டு அப்படியே போய் அந்த மாதிரி ஆக்கிடுவானுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிதான் அது அவன் டக்குன்னு கூட நிறைய இல்ல. அந்த செய்யறான். அது சீரிஸோட ஃபர்ஸ்ட் பாலே அதுதான், டக்குன்னு கூட இல்ல, டக்குன்னு சொல்றதுக்குள்ள அவர் அவுட் ஆயிருவாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. எனக்கு வந்துட்டு கண்டிப்பா இந்தியா ஃபைட் பேக் பண்ணும் தான் எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. கோலி கிளம்புனதுக்கு அப்புறம் 36ல நம்ம பொட்டலானதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கம்பேர் கொடுத்து பிஜிடி ஜெயிப்போம்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணல டு பி ஹானஸ்ட். ஆமா, அப்படி கொடுக்க தெரிஞ்ச இந்தியன் டீம் கண்டிப்பா அப்படிக்கெல்லாம் விட்டுற மாட்டாங்க. சோ பாப்போம், டஃப் ஃபைட் இருக்கும். ஆனா என்ன, இந்த எம்ஜிஆர் மாதிரி ஒரு அடி வாங்கிட்டு திரும்ப அடுத்த சீரீஸ்ல கம்பேக் எல்லாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அடிச்சாகணும், இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இன்னொன்னு அந்த இன்டென்ட் கொடுத்தாகணும். அதேதான். எனக்கும் இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, இப்ப நமக்கு வந்து லாஸ்ட் டைம் உள்ள இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்பெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு போனோம் ஆனா ஜெயிச்சிட்டோம், அந்த இது இருக்கு. அதே ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் யோசிச்சுப்பாரு. கடைசி 2 சீசனும் அவங்க தோத்துருக்காங்க. இப்போ 4 பிஜிடி தோத்துருக்காங்க கண்டினியூஸா. அவனுங்களுக்கு மைண்ட் இப்ப எப்படி இருக்கும்? ஜெயிச்சே ஆகணும்ன்றது கண்டிப்பா. இப்ப நம்மளை விட அவங்களுக்கு அதிகம். நமக்கு இப்போ ஒரு டவுன்ஃபால் இருக்கு. ஓகே, அவங்க ஊர்லயே நம்ம 2 வாட்டி ஜெயிச்சிருக்கோம் போயிட்டு, 2 வாட்டி தோக்குற அளவுக்கு நம்ம விட்டுட்டோமே, இந்த வாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் ஃபோர்ஸா இருப்பாங்க. சோ 2 பக்கமும் பிரஷர் ஈக்குவலா இருக்கு. அதுல யார் அந்த பிரஷரை தாண்டி வின் பண்றாங்கன்றதுதான் நமக்கும் ஒரு ஜாலியா இருக்கு. பேட் பேசும், பேட் பேசும், பேட் பேசணும். பேசினா இந்த வாட்டி தப்பிச்சோம். பேசினா சந்தோஷம், பேசினா ரொம்ப சந்தோஷம். அதான் அதுதான் matters. எனக்கும் வந்துட்டு இந்தியா பேசினா கண்டிப்பா சந்தோஷம் போறோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இது வந்து ஃபர்ஸ்ட் டே, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இப்போ ஃப்ரைடே மதியம் உட்காடுறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறீங்க எல்லாம் ஓகே. மதியம் நீங்க உட்காந்து பாத்துட்டு இருக்க மேட்ச். மதியம் லஞ்ச் டைம் வந்துருச்சு. அங்க இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுச்சுன்னா என்னவா இருக்கும் ஸ்கோரு? உங்க மைண்ட் செட் என்னவா இருக்கும் அந்த டைம்? ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணு. எனக்கு ஹானஸ்டா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஓவர் பார்ப்பேன். மேட்ச் ஆரம்பிச்சு இந்தியா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாஸ் ஜெயிச்சு இந்தியா வாஸ் பேட்டிங், ஃபர்ஸ்ட் ஓவர் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட் வந்ததுன்னா நீ சொல்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்னா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே வந்துருன்ற. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்துரும். அந்த ஃபர்ஸ்ட் ஓவரை பொறுத்து எல்லாமே. சரி, அடுத்து குரு சொல்லு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, லஞ்ச் செஷனுக்குள்ள அட் மேக்ஸ் 2 விக்கெட் மட்டும்தான் லூஸ் பண்ணிருப்பாங்கன்ற ஒரு ஹோப் எனக்கு. ஒரு 80 to 90 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. மேக்ஸிமமா 2 விக்கெட்ஸ் தான் லூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேல விக்கெட்ஸ் விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு, அவ்வாறு நம்பிக்கை இந்தியன்ஸ் மேல இருக்கும். அப்பனா அதான் கிட்டத்தட்ட இந்தியா கையில தான் இருக்குன்ற மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல. ஆமா, ஒரு பெர்சன்டேஜ் வேணா எக்ஸ்ட்ராவா இருக்குன்ற வேணா வச்சுக்குவோம், அவ்வளவுதான். நிஷாந்த், இவ்வளவு சீரியஸா யோசிக்கிற அளவுக்கு எதுவும் அப்படியும் இல்லையே பாயிண்ட்? I honestly wish that Australia wins the toss and choose to bat rather than giving us batting. சேதுராமன் எம்ஏ பிலாசபி நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி. சரி கார்த்தி, நீ சொல்லு. நீ கேள்வி கேட்ட, நீ ஆன்சர் என்னோட எக்ஸ்பெக்டேஷனா எனக்கு வந்து என்னப்பா, தலைவர் வந்து கொஞ்சம் பேட்டிங் ஆடி கன்ஃபார்ம் முதல் 2 விக்கெட் எனக்கு நம்பிக்கை இல்ல, வந்தாலும் போயிருவாங்கன்னு தோணுது. விராட் கோலியாவது நின்று அன்னைக்கு நாள் ஃபுல்லா முடிக்கணும். இந்த கடைசி பால்ல வந்து திடீர்னு அவுட் ஆயிட்டு போறது, இந்த மாதிரி ஹார்ட் பிரேக் எதுவும் இருக்காம ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா கோலி ஆடணும், அதை பாக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இதான் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ. But honestly, I wish Abhimanyu Easwaran அவரை பத்தி பேசி ஆகணும் இந்த இடத்துல. He has been performing for like consistently for like 3 to 4 years. Like Sarfaraz Khan, he got this chance. If he gets to open the game for us, I honestly wish that he performs well. கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா அது இங்கே பெர்ஃபார்ம் பண்ணா ஃபியூச்சரே மாறும். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கேன். இப்ப எல்லாமே பார்த்துட்டோம், பேசிட்டோம், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெருத்த பத்தி முக்காவாசி ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இந்தியா ஆஸ்திரேலியா 2 சைடுல ஒரு புஸ்வானா யாருன்னு சொல்லுங்க. புஸ்வானா ஒண்ணு இல்ல, லைக் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி புஷ்ன்னு போறது.
இந்தியா ஆஸ்திரேலியா 2 சைட்லயும் ஒருத்தரை மென்ஷன் பண்ணுங்க. கார்த்தி ஸ்டார்ட் பண்ணு. என்கிட்ட வந்து இந்தியாவில கேட்டா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து பும்ரா மேல ஒண்ணு இருக்கு. பும்ரா வந்து புஷ்ஷுன்னு போக மாட்டான்னு ஒரு இது இருக்கு. ஆனா புஷ்ஷுன்னு போயிட்டானா மொத்தமா சீரீஸ்ல புஷ்ஷுன்னு போயிடுவோம். அதே மாதிரி ஆஸ்திரேலியால மெக்ஸ்வீனிக்கு பில்டப் இருக்கு உண்மையிலே. அதுவும் ஒரு டெபியூ சீரீஸ்னால அப்படி பண்ணிடலாம் இருக்கு. இதே மாதிரி இந்த 2 ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற இந்த பும்ரா அண்ட் மெக்ஸ்வீனி புஷ்ஷுன்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு லைட்டா தோணுது. வேற குரு குரு So, நீ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தான் கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச்லனா ஆஸ்திரேலியன் சைட்ல புஷ் பண்ணணும்னா நான் டிராவிஸ் ஹெட் தான் நினைக்கிறேன் நானு. பிகாஸ் அது ஆசன் ஒண்ணு, இன்னொன்னு என்ன அப்படின்னா சோ தே பிளான் டு கோ வித் அஸ்வின்ன்ற மாதிரி பார்த்தேன். சோ ஐ ஹோப் ஹி கெட்ஸ் ஹிம் இயர்லி as possible. சோ என்னோட புஷ் வேணும் அப்படின்னா ஆஸ்திரேலியன் சைட்ல டிராவிஸ் ஹெட் தான். சோ இந்தியன் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா நான் பண்ட்டை தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ he has more burden. லாஸ்ட் சீரீஸ் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு வெயிட் அவர் மேல இல்ல. சோ இப்ப என்ன அப்படின்னா சோ எவ்ரி ஒன் இஸ் ஃபோக்கசிங் ஆன் ஹிம். யார் அடிக்கிறாங்களோ இல்லையோ பண்ட் இருக்காரு ஒரு குயிக் 50-60 ரன்ஸ் அடிக்க இருக்காருன்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஈவன் இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் கூட ஸ்டில் ஹி மேனேஜ் டு கீப் தட். சோ அதனால வந்துட்டு எங்கேயாவது இதாயிருமோ அப்படின்றனால சோ அவர் புஷ்ஷா போறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. சோ ஐ கோ வித் பண்ட் இன் இந்தியன் சைட். சூப்பர். சன் சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலா இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் 2 பேரு தோணுது. ஒருத்தர்ல 2 பேரு அப்படிலாம் இல்ல, ஒண்ணுதான் ஜோடியா சொல்லுவாங்க. சரி, ஓகே, I'll go with ஜெய்ஸ்வால். பிகாஸ் சப்கான்டினென்ட் ஒரு லெஸ் பேசி விக்கெட் இல்லைன்னா வந்து ஒரு லெஸ் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் அதுலலாம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. பட் சவுத் ஆப்பிரிக்கால அவர் ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்தோம். ஜெய்ஸ்வாலை பத்தி யாருமே வந்து என்ன சொல்லுவோம், ஒரு டிஸ்டர்ப்டு ஒரு அன்டிஸ்டர்ப்டு டாபிக்கா இருக்கிறாரு அவரு. பட் வில் ஹேவ் டு லுக் அவுட் ஃபார் தட் ஓபனர் டூ பிகாஸ் ஓப்பனிங் பிளேஸ் a very important role for இந்தியன். ஸோ அவரு இந்த பேஸ் அவர் கவுண்டர் பண்ணுவாரா அப்படின்றது டவுட். நார்மலாவே அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேசஸ் கிட்ட கொஞ்சம் வீக்னஸஸ் இருக்கு, செட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன் இஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் அதர் சைடு ஆஸ்திரேலியன் சைடு வந்துட்டு ஐ வில் கோ வித் மேவிஸ் ஹெட். பிகாஸ் ஆனா அச்சரா புச்சரான்ட்டு தான் நம்ம ஒரு காலத்துல ஸ்டீவ் ஸ்மித்தை பேசிட்டு இருந்தோம், லபுஷன் பேசிட்டு இருந்தோம். ஆப்வியஸ்லி பிஜிடில அவர் லாஸ்ட் பிஜிடில பெர்ஃபார்ம் பண்ணார். பட் வி ஆக்சுவலி கண்ட்ரோல்ட் ஹிம், வி சப்ரஸ்ட் ஹிம். அவரோட அந்த என்ன சொல்றது கண்டினியூல் ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணதான் செஞ்சிருக்கோம். ஓகே, வித் பேசர் லைக் உமேஷ் யாதவ். சோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து பும்ரா டிராவிஸ் ஹெட் அமைதி பண்ணுவாரு, சைலன்ஸ் பண்ணுவாரு, இல்லைன்னா வந்துட்டு ஒரு அஸ்வின் கைண்ட் ஆஃப் பவுலர் சைலன்ஸ் பண்ணுவாரு நம்ம நினைக்கலாம். பட் பிரசித் கிருஷ்ணாவோ ஹர்ஷித் ராணாவோ if they get a chance they might also silence him. The right ball any given batsman எவ்வளவு நீங்க ஹைப் ஏத்துங்க, ரைட் பால் ரைட் பிளேஸ் he is a corner. That's it. ஓகே, நீ சொல்லு. நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க கடைசி. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஆஸ்திரேலியா சொல்லிடுறேன். ஆஸ்திரேலியால எனக்கு புஷ் நான் நினைக்கிறேன் ஸ்டீவ் ஸ்மித் தான். லாஸ்ட் 10 இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா அடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்க. சோ கம்பேக் இந்தியா கூட தான் பயங்கரமா இருக்கும். ஸ்டீவ் ஸ்மித் ஒரிஜினல் ஸ்டீவ் ஸ்மித் இப்பதான் பாப்பீங்கன்னு செம பில்டப்பா இருக்கு. ஃபாக்ஸ் கிரிக்கெட்ல இருந்து அவங்க மீடியா எல்லாமே அஜான்னு இருக்கு. அதனால அவர் கன்ஃபார்ம் புஷ் தான் எனக்கு தோணுது. புஷ்ஷோடே போயிடும் அப்படியே. அவ்வளவுதான் ஒரிஜினல் ஸ்டீவ் ஸ்மித் அவரு. அதான் நம்ம சைட்ல எனக்கு புஷ் நான் நினைக்கிற ஆளு ஆனஸ்டா எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுது. அவர் புஷ்ன்னு போயிருவாருன்னு அதோட ஒரு பர்சன்ட் எனக்கு அதிகமா தோணுது. கேஎல் ராகுல் பயந்துட்டேன் கோலியை சொல்லி. கேஎல் ராகுல் அவர் வந்துட்டு இப்போ ஆஸ்திரேலியா இந்த ஏ மேட்ச் இப்போ விளையாடுறப்போ இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடுறப்போ ஒரு போல்ட் ஆனா கேஎல் ராகுல் ஸ்டாண்டர்டுக்கு அந்த போல்ட நான் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். சோ என்னோட 2 புஷ் கேஎல் ராகுலும் ஸ்டீவ் ஸ்மித்தும் தான். ஓகே, ஸ்குவாட் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன எதிர்பார்க்கறானுங்கன்னு எல்லாம் பேசியாச்சு. நம்ம இன்னும் இத பத்தி நிறைய பேசலாம். பாக்குறவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பத்தி என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் யார் இருந்திருக்கலாம் இல்ல எல்லாத்தையும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே திருப்பி இதை பத்தி இன்னும் பேசுவோம்.
இந்த சீரீஸ்க்குள்ள நமக்கு நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஒன்னொன்னா அடுத்தடுத்து பேசுவோம். திருப்பி இன்னொரு வீடியோல நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் கடை கலாஸ். கலாஸ்.